தெரிண்டா எனக்கெல்லாம் தெரியாதண்ணா. அரசே அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன தோன்று கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கோர வேண்டும் என்று சொல்கிறார். உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுந்த கண்களோடு காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபிமன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கன்று தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கும் இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேற எதை கூறிக்கொண்டிருக்கிறாய்? இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே நீ இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பனி மனைவினான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலன் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்விடை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் கிளம்பி விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்த தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்ற அத்து ஏற்புடையது அறிநெறிமாகும். இதை அனைவருமே அறிவார்களே. உனக்கு என்ன தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் இப்போது போல என் கணவன் கருமணன், அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்கத்தால் ஆனது. பெண்ணே, நீ என்னப்பா உண்மையின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் இந்த அவையிலே அனைவருக்கும் உண்மை உணர்த்துகிறேன். யார் எங்கே கல்வந்த பெற்ற அச்சிலமை கொண்டு வா. பெண்ணே, இதோ கனவிலிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாது என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொண்டது உன் அறநெறி கிழக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். தவறு இழுத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெருமிடை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் யாரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் யான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு வெண்குற்ற குடைதான் எதற்கு, செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் என்றோடு முடிவதுதான்.